அருமையான வேலையில கூட நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துல காலையிலேருந்தே நிறைய மூழ்கி திளைக்கிற மாதிரி ஆண்டவர் அருமையாய் வழிநடத்தி வந்த கிருபைக்காக அவருக்கு நாம நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல எப்படியாய் ஆண்டவரை நாம் கண்டுகொள்வது என்பதை பத்தி பார்க்க போறோம். நம்முடைய வேலை ஸ்தலம்ங்கிறது ஒரு அருமையான இடம். எப்படி நாம் நம்முடைய வேலையிலே ஒரு எக்ஸலண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாம தியானிக்க போறோம். அங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 22:29 போட்டிருக்கு, தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவனை நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அதனோட இங்கிலீஷ் வெர்ஷன் கூட இருக்கும். Do you see someone skilled in their work, they will serve before kings. அப்போ அவங்களுடைய ஸ்கில்டு பர்சனாலிட்டி, அவங்க டேலண்டட் பீப்புளோட இது என்னன்னாக்க அவங்களோட ஒரு காரியம், அவங்க ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாங்கிறது தான். ஸோ உங்களோட எக்ஸலன்சி இன் ஒர்க் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கொடுக்கப்படுகிற வேலையை உற்சாகமாக செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே யாருக்காவது வேலைக்கு போகணுங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? என்னடா நல்லா ஃப்ரைடே சாட்டர்டே ஹாலிடே எடுத்தோம், அப்பா சண்டையா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனா we are about to be getting to thrill to go through the job. கொடுக்கப்பட்ட வேலையை உற்சாகமாக செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில சுவிசேஷ பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட உட்காந்து தச்சு தொழில அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வேலை இட்ஸ் நாட் அகெயின்ஸ்ட் காட்லினஸ், it is a part and parcel of godliness. Hallelujah. அதை நாம சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில நாம இருக்கிறோம். அதனால நம்ம எப்படியாக இருக்கணும்னா வேலை ஸ்தலத்துல மிகவும் உற்சாகமுடையவர்களா இருக்கணும். அதாவது ஆண்டவர் நாம் வேலை செய்யும் போது அதை சந்தோஷமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. எப்படி சந்தோஷமாய் பார்த்தார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சகரியா 4:10 போட்டுட்டு, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறதே என்றார். செருபாபேலின் கையில என்ன இருந்துச்சு? தூக்கு நூல் இருந்துச்சு. அவர் ஒரு ஒர்க்கர், அவர் ஒரு இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர். அத கர்த்தர் எப்படி பார்த்தாரா? சந்தோஷமாய் பார்த்தாரா? ஹல்லேலூயா. உங்க கையில இருக்கிற ஸ்டெதாஸ்கோப், பிபி மிஷின், எக்ஸ்ரே மிஷின் எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு சந்தோஷமாய் பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அப்போ நம்மளோட ஒர்க்க அவர் பார்க்கிறாரு. நிறைய பெரிய முக்கியமான கேரக்டர்ஸ், ஒரு யோசேப்புவா இருக்கட்டும், நெகேமியாவா இருக்கட்டும், டேனியலா இருக்கட்டும், எல்லாருமே ஒர்க் ஸ்பாட்ல செலக்ட் பண்ணப்பட்டவங்க தான். அப்ப யோசேப்பு பாத்தீங்கன்னா அவர் ஒரு கவர்மெண்டால செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா அதை எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணி கொடுத்தாங்க. அடுத்தது நம்ம நெகேமியாவை பார்த்தோம்னாக்க அவர் ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி கிங்குக்கு இருக்கிறாரு. அடுத்தது தானியேலுடைய காரியம் பார்த்தோம்னா ஒரு சீஃப் செக்ரட்டரி அல்லது ஒரு கவர்னர் போஸ்ட் மாதிரி அப்படி ஒரு பீக் லெவல்ல இருந்தாரு. எல்லாருமே வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால நம்ம சண்டே போகும்போது சந்தோஷமா சூரியனை பார்ப்பது கண்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு தான் காரை எடுக்க போறோம். ஹல்லேலூயா. அது மாதிரி ஒரு ஜான் வெஸ்லிட்ட கேட்டாங்களாம், என்னப்பா நாளைக்கு கடவுள் வந்தாருன்னா என்ன பண்ணிட்டு இருப்பேன்னு. இல்ல, நான் செஞ்ச வேலையை தான் கரெக்டா இருக்கிறாள் செஞ்சுட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வேலையை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? சந்தோஷமாய் பார்க்கிறார். ஏன்னா செருபாபேலின் கையில் இருந்த தூக்கு நூலை கர்த்தர் எப்படி பார்த்தார்? சந்தோஷமாய் பார்த்தார். அவர் நம்மளை ரசிக்கின்ற கர்த்தர், அவர் நம்மை நேசிக்கின்ற கர்த்தர். அவர் ஒர்க் ஸ்பாட்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஏதாவது நம்ம இப்படி கடவுளுடைய காரியத்தை செய்யாம நம்ம வேலை ஸ்தலத்துல இருந்ததுனால நம்ம ஏதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுபட்டுவோமா? இல்லவே இல்லை. நம்ம வாசிச்சோம்னா 1 கொரிந்தியர் 10:31 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:31. அப்போ நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க. எதனாலும் செய்யுங்க, ஆனா எது அங்க வந்துடணும்? தேவனுடைய மகிமை. அப்ப மிஸ்டேக் ஃப்ரீ. அவ்வளவுதான். புசிங்க, குடிங்க, தின்று கொடுத்து தேவனை மறந்து போனார்கள் இருக்கு. நம்ம அந்த கேட்டகரி கிடையாது. நம்ம புசிப்போம், குடிப்போம், எல்லாம் செய்வோம், ஆனால் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஹல்லேலூயா.
அதே மாதிரி நம்ம ஒர்க் ஸ்பாட்ல இருக்கிறதுனால இதனால நம்ம ஏதோ கடவுளுக்கு கரெக்டா கணக்கு கொடுக்காம இருக்கமோன்னு நம்ம கவலைப்பட வேண்டாம். லூக்கா 17வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 17:36. வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ வயல்ல இருக்கலாம். ஒருவேளை ராப்சர் டைம்ல நீங்க படுக்கையில 2 பேர் படுத்திருப்பாங்களாம், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவானாம். அடுத்தது திரிகையில நெல் அரைச்சிட்டு இருப்பாங்களாம், அதுல ஒருத்தர் எடுத்துக்கொண்டு போடுவாங்களாம். அப்போ என்ன வேலை என்றாலும் செய்து கொண்டே இருங்க. அப்போ உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டே இருங்க, ஆண்டவர் அவர் வேலையை செய்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம பிரிப்பரேஷன் நம்மளுடைய இருதயத்துல தான் இருக்கணுமே ஒழிய நம்மளுடைய படபடப்பான இருதயத்தின் நினைவுகளில் இல்லை. அப்போ முதல்ல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தானாங்கிற ஒரு அஷூரன்ஸ் நமக்கு வேணும். எப்போ நமக்கு அது வரும்னா விசுவாசமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முன்னாடிலாம் மோசேயுடைய நியாயப்பிரமாணங்களை வச்சுட்டு நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய தவறுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல உள்ள லாஸ்ல உள்ள கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள சின்ன சின்ன இதை வச்சு தவறுகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் தான் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய ஒரே வழி என்று சொல்லப்பட்ட போது மக்கள் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர் 3வது அதிகாரம் 23, 24, 25 பாத்தீங்கன்னா கலாத்தியர் 3வது அதிகாரம் 23, 24, 25. ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. இது பெரிய ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷன். பைபிள் படி முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் சொல்லி பல தவறுகள்ல இருந்து மக்கள் தப்பிச்சாங்க. அப்படி கிடையாது. நான் விசுவாசிக்கிற கர்த்தர் இவ்வளவுதான், நான் எந்த தப்பு செய்யவே முடியாது, ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் ஆக்குனாங்க. புதிய ஏற்பாட்டுல ஒரே மனைவியுடையவனா இருக்க கடவுள் அப்படின்னு. அந்த மாதிரியான காரியங்கள்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்கள். அது நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது வருகிறது. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறார்? அவர் வண்டர்ஃபுல் ஒர்க் பண்ணுகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 28வது அதிகாரம் 27 முதல் 29 வரைக்கும் வாசிங்க. அவரு ஒர்க் எப்படி இருக்கு, ஒர்க் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். உளுந்து துலாத்தாலே போரடிக்கப்படுகிறது இல்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் விளாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனையில் எப்படிப்பட்டவரா? ஆச்சரியமானவர். செயலில் எப்படிப்பட்டவரா? மகத்துவமானவர். இந்த காரியத்தெல்லாம் செய்கிறவர் அவர்தான். நம்ம உளுந்து போய் யாராவது பவுடர் ஆக்கணும்னா அங்கேயே சரி வராது. அங்க ஃபர்ஸ்ட் அது இது பண்ணும்போது நாங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி, எங்களுக்கு அந்த நிலங்கள் உண்டுன்றதுனால தெரியும். அதை தட்டதான் செய்வாங்க. அப்ப நெல்லை என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. அதிகமா மீண்டு வந்தா கொஞ்சம் குச்சி வச்சு அடிப்பாங்க. அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா ஆடு மாடு வச்சு அதை உழுது அதை எடுத்துருவாங்க நெல்லை. சோ ஒண்ணுக்கு ஒரு மெத்தட் அண்ட் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சிஸ்டமேட்டிக்கா படைச்சார். இப்படிதான், இது அப்படித்தான், இது எப்படித்தான், இத்தனை டிசைன்ஸ் படைச்சாரு. அப்போ ப்ராவர்ப்ஸ் 31:10-31 பாக்குறோம், எத்தனை வகையான வேலைகளை பெண்களுக்கு கொடுக்கிறார். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையை செய்கிறாள். ஆட்டு வயிறையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள்.
தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பிக்கிறதினால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இப்போ நம்ம குணசாலியான ஸ்திரீனுடைய என்னென்ன வேலைகள் அவ பார்க்கிறா அப்படின்னு பார்த்தோம். அந்த குணசாலியுடைய வேலைகள்ல நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவ எப்பவுமே எப்படி இருக்கிறான்னாக்க ஒரு உற்சாகம் உள்ளவளா இருக்கிறான். எதிர்காலத்தை குறித்து பயப்படவே இல்லை. அதை பார்த்து மகிழ்கிறாளாம். ஏன்னா பிரச்சனை வந்தா கூட அவளுக்கு என்ன தெரியும், தன்னோட போட்ல கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியும். அதனால அவ பயப்படவே மாட்டான். அதே மாதிரி பாக்குறோம், அவ ஒண்ணு ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரே நாளையில கீழே டவுன் ஆகி அப்பாயி ஒண்ணும் இல்லாம போறான். அந்த இதுக்கெல்லாம் பிசினஸ்க்கு போக மாட்டான். அவன் என்ன வயலை விசாரித்து அதை வாங்குகிறான். அதுல இன்கம் கம்மியா தான் இருக்கும், வாடகை இன்கம். ஆனா அவ ஆபத்தோட விளையாட மாட்டான். ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒண்ணுமில்லாம போறதை விட நிதானமான ஒரு ஆன்லைன் ஒரு வீடை வாங்கியோ அதுல உள்ள வாடகையை வாங்கியோ அப்படிப்பட்ட காரியத்தை பண்ணுவான்னு தான் போட்டிருக்கு பைபிள்ல. சோ ஆண்டவருடைய காரியம் ஒண்ணு அந்த பெண்ணுக்கு ஞானமுள்ள காரியம் வெளிப்படுகிறது. அடுத்தது பாக்குறோம், நம்ம ஆண்டவருடைய இடத்துல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நம்மளோட ஒர்க் எப்படி இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். முதல்ல சொன்னேன், மகிழ்ச்சியோட வேலையை பாருங்க, உற்சாகத்தோட வேலையை பாருங்கன்னு சொன்னேன். இப்ப நம்மளோட ஒர்க் எப்படி இருக்கணும், பெர்ஃபெக்ட் ஒர்க். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அது எப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, நம்முடைய கர்த்தர் பெர்ஃபெக்ட்டானவர். நாம் தொழுகிற கர்த்தர் இன்னார் என்று நமக்கு தெரியணும். நாம அவரை தான் ஃபாலோ பண்ணுவோம். மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனம். அவர் எப்படிப்பட்டவராம், பூரண சற்குணராய் இருக்கிறது போல. ஹalleluya ஹalleluya. அவர் பூரண சற்குணர். அவர் அறகுறையானவர் கிடையாது, அவர் பூரண சற்குணர். அப்ப அவரோட பிள்ளைங்களான நாம எப்படி இருக்கணும், அவரை போலதான் நம்ம இருக்கணும், அவரை போலதான் இருக்கணும். சோ அவரை போலவே நம்ம இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் கூப்பிடுறாரு. மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் எப்ப அந்த வேலையை பார்ப்பாராம், நம்ம அந்த முழு அதிகாரத்தையும் படிச்சு பார்த்தாதான் தெரியும் அதுல என்ன கண்டென்ட்ல அந்த வசனம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நாம சத்துருவ சிநேகிக்கணுமா, பகைஞருக்கு நன்மை செய்யணுமா, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணுமா, நிந்திக்கிறவங்களுக்கும் துன்பப்படுத்துறவங்களுக்கும் நம்ம ஜெபிக்கணும். அப்போ அப்படி செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். ஹalleluya. அந்த மொத்த அதிகாரத்தோட கன்க்ளூஷன் தான் நீங்க புத்திரராய் இருப்பீர்கள். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஆமா நான் தான் மகா, நான் தான் புத்திரர், நான் தான் உரிமை பாராட்டிக்கிறோம். ஆனா முன்னாடி வர்ற மொத்த அதிகாரமும் ரொம்ப கஷ்டமான விஷயம். யாருக்காவது சத்துருவ சிநேகிக்க முடியுமா? பிராக்டிக்கலா சொல்லுங்களேன், பிராக்டிக்கலா சொல்லுங்களேன். நம்ம இதுக்காக சொல்ல வேண்டாம், நிஜமாவே கஷ்டம். யாராவது பகைஞருக்கு நன்மை செய்ய முடியுமா? பிராக்டிக்கலா கஷ்டம். சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க முடியுமா? பிராக்டிக்கலா கஷ்டம். ஆனா அதை நாம செய்யும் போது மட்டும்தான் நாம பிதாவுக்கு புதல்விகளாய் இருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இதுதான் சத்தியம், இதுதான் இது. அவர் எப்படிப்பட்டவர்னா, ஐயோ இந்த பிள்ளை என்ன முழு நேரமும் கும்பிட்டுட்டே இருக்கு, இதுக்கு மட்டும்தான் நாம மழையை கட்டளையிடுறாரா? இல்ல. அவர் நல்லவரா இருக்கும்போது அவரை பின்பற்றுற நாமளும் எப்படிதான் இருக்கணும், நல்லவங்களா தான் இருந்தாக்கணும். அவர் சொல்லப்பட்டிருக்குது,
அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு மழை இருந்தா போதும். இப்ப நம்ம கண்டுபிடிச்ச டெக்னாலஜி எல்லாமே நம்மளோட லைஃபை டிசைன் பண்ணிக்கிறோம். பேசிக்கா மழை இல்லைன்னா இப்ப லூலு மார்க்கெட்ல முதல்ல உள்ள 4 செக்ஷன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுல உள்ள பவுடர் கலக்கி பிஸ்கெட்ஸ், இந்த ஏரியா இல்லைன்னா நம்ம ஏதாவது பிளாஸ்டிக்கா சாப்பிட முடியும்? காசும் பணமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்னமெண்டல் பண்ணிக்கிறோம் நம்ம லைஃபை. ஆனா பேசிக்கா நமக்கு என்ன வேணும்? மழை. அத கர்த்தர் தான் தர முடியும். ஹல்லேலூயா. சீசன்ஸை கட்டளையிடுறவர் யாரு? அவர். இந்த ஊருக்கு 4 நாள் மழை தான் தாக்கு பிடிக்கணும், அந்த மழை அவ்வளவுதான் இருக்கும். அதுதான் கர்த்தரை நாம் கண்டுபிடிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு கிராமங்கள்ல வெறும் குடிசைகள் பகுதிதான் இருக்குன்னா அந்த ஊர்ல 10 நாளைக்கு மேல மழை பெய்யவே பெய்யாது. நாங்க பார்த்திருக்கோம். ஹல்லேலூயா. இப்படித்தான் கர்த்தர் காப்பாற்றி வருகிறார். சீசன்ஸை கட்டளையிடுகிற தேவன். நம்ம எல்லாருக்க பாக்கெட்லயே எல்லாருமே இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே மந்த்லி ஜாப் வாங்குறாங்களா? சேலரி வாங்குறாங்களா? எல்லாருடைய வயிற்றையும் கர்த்தர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செயலிலே மகத்துவமானவர். அவர் சீசன்ஸை கட்டளையிடுற தேவன். அவருக்கு இந்த வருஷத்து மழை இவ்வளவுதான் அந்த ஊருக்கு தாக்கு பிடிக்கணும், அதோடய நிறுத்திடுவார். அதுதான் நம்மளுடைய கர்த்தர். அப்போ நம்ம அவர் மழையில் எல்லாருக்கும் வருஷிக்கப்படுகிறார். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம அவரை போலவே பின்பற்றுகிறவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். நம் வேலை எப்படி இருக்கணும்? எதிராளியையும் நேசிக்கிறதா, பகைவனையும் அன்பு செய்யறதா, அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கஷ்டம் பிராக்டிக்கலா பார்த்தா எப்படி கஷ்டம்? பிராக்டிக்கலா பார்த்தா உண்மையிலுமே நமக்கு தீமை செஞ்சவங்களை மன்னிக்கிறது ஈஸி கிடையவே கிடையாது. அது இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்டில் நான் வணங்குகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணிட்டார். அப்படிப்பட்ட தேவனை நான் வணங்குகிறதுனால நான் மாறிக்கொள்கிறேன். அதே மாதிரி கர்த்தர் எப்படிப்பட்டவர் தான் இவாலுவேஷன் பண்ணிக்கிறார். என்ன பண்ணிக்கிறவர்? சொல்லுங்க எல்லாரும். இவாலுவேஷன் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமில நாங்கெல்லாம் படிப்போம். நாலேஜ் கொட்டுவோம் டீச்சர்ஸ். அந்த குழந்தை மண்டையில ஏத்துக்குச்சுன்னா அதுக்கு பேரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நாங்க ஒரு பிராக்டிக்கல் கொடுப்போம், அந்த லாஜிக் அதை அப்ளை பண்ணிச்சுன்னா அப்ளிகேஷன். அதையும் கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி அதுக்கு எழுத தெரிஞ்சதுன்னா அதுக்கு அனாலிசிஸ் பண்ண தெரியுதுன்னு சொல்லிக்குவோம். அடுத்தது கடைசியா நாங்க ஒரு டெஸ்ட் வைப்போம். அப்பதான் நிஜமாவே இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற 12th ஸ்டாண்டர்ட் சைல்டு கவனிச்சுச்சா இல்லையாங்கிறது டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. அதுதான் வெரி இவாலுவேஷன். டெஸ்ட் டைம் பார்த்தா நிஜமாவே நான் 12th பல வருஷம் எடுத்திருக்கேன். அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி உட்காந்துக்குவோம். டெஸ்ட் வச்சாதான் தெரியும் நிஜமாவே கவனிச்சாங்களா இல்லையா. இவாலுவேஷன்ங்கிறது ஒரு முறை மீள் பார்வை செய்யப்பட வேண்டும். இது சரிதானா? இந்த மெத்தட் கரெக்டா தான் பண்ணியிருக்கோமா? இது சரியா என்று சோதித்து பார்த்து குட், வெரி குட், எக்ஸலண்ட், அவுட்ஸ்டாண்டிங் அப்படி சொல்லி நம்ம கிரேட் கொடுக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவரும் தன்னுடைய படைப்புகளை கூட தன்மையே ஒவ்வொன்றையும் ஒரு மீள்பார்வை செய்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன். இப்படியாய் நீங்களும் உங்கள் ஒர்க்கை செய்யணும். ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டு இஸ் இட் ரைட்? நம்ம சாப்பிட்டு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா இல்லையா? டேபிள் மேல வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்ட். அதுதான் பேரு நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. நம்ம பாட்டுக்கு சும்மா உப்பே போடாம கொண்டு போய் டேபிள் மேல எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரியாணியை செஞ்சு வச்சுட்டு எவ்வளவு கெட்ட பேர் வாங்குவோம். அதுக்கு பதிலா முதலே என்ன பண்ணிடணும்? மேல் பார்வை அவசியம். இவாலுவேஷன் பண்ணணும். அப்ப கர்த்தர் எப்படி பண்றாரு? ஆதியாகமத்துல 1வது அதிகாரத்துல 4வது வசனம், 10வது வசனம், 12வது வசனம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அது நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா எல்லா படைப்புகளையுமே 18, 21, 25, 31 எல்லா படைப்புகளையுமே இது நல்லது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணிட்டேன் கரெக்டா சொல்லுங்க எல்லாரும். நான் கரெக்டா பண்ணிட்டேன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம ஃபாலோயர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அவர் நல்லது என்று கண்டார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. He checked all 6 days after doing everything, எல்லா கிரியேஷன்ஸும். Then God saw everything is fine. அப்பா நைஸ் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? ரீசெக் பண்றாரு. கரெக்டா தான் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்திலே வேலையை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? ஏனோ தானோ செய்யவே கூடாது. It's not the God style work. It should be perfect work. அப்ப பிரசங்கி 3வது அதிகாரம் 11th வசனம் சொல்லுங்க. பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம். அவன் சகல
സകലവും മതത്തിന്റെ സമയത്ത് ഭംഗിയായി ചെയ്ത് നിത്യതയും മനുഷ്യരുടെ ഹൃദയത്തിൽ വെച്ചിരിക്കുന്നു. എങ്കിലും ദൈവം ആദ്യോടന്തം ചെയ്യുന്ന പ്രവൃത്തിയെ ഗ്രഹിക്കാൻ അവർക്ക് കഴിവില്ല. அப்போ சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோட ஒர்க் அரைக்குறையானது இல்லை, நேர்த்தியான வேலை. எப்படிப்பட்ட வேலை? நேர்த்தியான வேலை. அப்ப நம்ம ஃபாலோயர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டும் நம்மளோட ஒர்க் எப்படி இருக்கணும்? நேர்த்தியான வேலையா இருக்க வேண்டும். தேவன் எப்படி வேலை செய்தார்னாக்க, பிரசங்கி 3:10, 11, 12, 13 யாராவது மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டே. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியார். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவித்து தேவனுடைய அனுக்கிரகம் தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். ஹல்லேலூயா. இப்ப இதுல ஒரு பெரிய ஒரு லாஜிக் இருக்கும். மனுஷன் கட்டாயமாக வேலையில ஒரு ஆக்குபைட் ஆகி இருக்கணுங்கிறது காட்ஸ் கமாண்ட். ஏன்னா ஆதியில மனுஷன் தப்பு பண்ணிட்டு போகும்போது அது அவரு யூ மஸ்ட் டூ. இஃப் யூ ஆர் ஃப்ரீ வித் யுவர் மைண்ட், there is a chance for doing something else. அதனால நீங்க ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவங்களுக்கு நியமிச்சார். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த வேலையை அவர் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அடுத்தது நம்ம வாழும் போது மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில நன்மை செய்வதும் அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று கண்டார். அதே மாதிரி மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிக்கணும். நிறைய பேரு ஃபாஸ்டா வாழ்றதுல அனுபவிக்கிறதே இல்லை, மூச்சு விடுறதே இல்லை, நிதானமா இருக்கிறதே இல்லை. 4 இட்லி தான் சாப்பிட போறோம், 40 இட்லி இல்லை. ஆனா படுற பாட்டை பார்த்தா மூச்சு விடுறதே கிடையாது, நிதானமா இருப்பதே கிடையாது, வாழ்க்கையை ரசிப்பதே இல்லை, சுவைப்பதே இல்லை, ஸ்மைல் பண்ணுவதே இல்லை. அப்ப இதுக்கெல்லாம் தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மகிழ்ச்சியா இருங்கள், ஹல்லேலூயா, நீங்கள் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அதை எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழணும். கர்த்தருடைய பிள்ளைங்க நம்பிக்கை இல்லாதவங்களும் பயந்தவங்களும் கலக்கம் அடைந்தவங்களும் தான் அப்படி இருப்பாங்க. ஆனா நாம் கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை உண்மையானதுனால நாம் நிம்மதியோடு கூட கர்த்தருடைய காரியங்கள்ல அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சந்தோஷத்தோடு கூட அனுபவிப்பது அவர் நமக்கு நியமித்த காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. மார்க் 7வது அதிகாரம் 37வது வசனம். மார்க் 7வது அதிகாரம் 37வது வசனம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார். இயேசு எப்படி செய்தார்? அவர் எப்படி செய்தாரா? எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். அப்ப நம்மளும் எப்படி செய்யணும்? வேலை ஸ்தலத்துல எப்படி செய்யணும்? நன்றாக செய்யணும், சந்தோஷத்தோட செய்யணும், சிரிச்சுக்கிட்டே செய்யணும், ஹாப்பியா செய்யணும், பாட்டு பாடிக்கிட்டே செய்யணும். அந்த அளவுக்கு அவர் நன்றாக செய்தார். மத்தேயு 25வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்த்தோம்னா, அவரு ஒரு தாளந்துகளை கொடுப்பதற்கு முன்பாக அவர் அவங்களுடைய திறமைகளை மதிப்பீடு செய்கிறார். அவங்களோட காரியம் என்ன, இவங்களால இந்த காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டு செய்யறாரு. ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுத்துருக்காரு, ஒருத்தருக்கு 2 தாளந்து கொடுத்தாரு, ஒருத்தர் 1 தாளந்து கொடுத்தாரு. 5 கொடுத்தவர் அதே மாதிரியே பிளான் பண்ண மாதிரியே எப்படி ஆக்குனாரு? டபுள் ஆக்குனாரு, 10 ஆக்குனாரு. 2 கொடுத்தவர் என்ன ஆக்குனாரு? 1 கொடுத்தவர் மட்டும்தான் என்ன பண்ணாரு? புதைத்து வைத்தார். அப்ப அவருக்கும் பயங்கரமா ஆண்டவர் திட்டுறாரு, ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் அப்படின்னா, டெலிஜென்ட் ஒர்க்கர், ஜாக்கிரதையா இருக்கணும். தான் ஒர்க்ல எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ அந்த தன் வேலையில எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கிறவன கண்டால்தான் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக இருப்பான். அப்ப பார்க்கிறோம் நம்ம ஒரு தீருங்கிற இடத்துல இருந்து அவர் தீருல இருந்து ஈராம்ங்கிறவரை அழைச்சிட்டு அவர் சகல வித வெண்கல வேலையும் செய்யத்தக்க திறமைசாலி என்று கண்டுபிடிக்கிறாங்க.
அப்போ ஒருத்தர் ஒரு ஒர்க்ல டேலண்டடா ஸ்கில்டு பர்சனா இருந்தா அது பாப்புலர் ஆயிடும். ஆமாவா இல்லையா? ஆமா. இப்ப 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 13-14வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 13-14வது வசனம். ശലോമോൻ രാജാവ് സോരിൽ നിന്ന് ഹീരാം എന്നൊരുവനെ വരുത്തി. അവൻ നഫ്താലി ഗോത്രത്തിൽ ഒരു വിധവയുടെ മകനായിരുന്നു. അവന്റെ അപ്പനോ സോര്യനായ ഒരു മൂശാരിയത്രേ. അവൻ താമ്രം കൊണ്ട് സകലവിധ പണിയും ചെയ്യുവാൻ തക്കവണ്ണം ജ്ഞാനവും ബുദ്ധിയും സാമർത്ഥ്യവും ഉള്ളവനായിരുന്നു. അവൻ ശലോമോൻ രാജാവിന്റെ അടുക്കൽ വന്ന് അവൻ കൽപ്പിച്ച പണിയൊക്കെയും തീർത്തു. அவனுக்கு என்ன இருந்துச்சான்? ஞானம், புத்தி, சாமர்த்தியம். ஹalleluya, ஹalleluya. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அவங்க எங்க போயிடுறாங்க? ராஜாவுக்கு கிட்ட போயிடுறாங்க. சோ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கும்போது மட்டும்தான் நாம ராஜாவுக்கு பக்கத்திலேயோ அல்லது அதிகாரிகளுக்கு பக்கத்திலேயோ நம்ம கிட்ட போக முடியுங்கிறதுனா நம்ம வேலையில நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி ஜீசஸ் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தொடுவாரு. தொட்டுட்டு உனக்கு கண்ணு ஒழுங்கா தெரியுதா பாரு. அவன் ஆமா கொஞ்சம் தெரியுது பாரு. அப்போ ரீஃபிக்ஸ் பண்ணுவார், மறுபடியும் தெளிவாக தெரியும். Does it mean that Jesus has less power to complete it with little defect? No, no. அதுக்கு என்ன காரணம்னா he must understand and he must improve his faith until he gets the 100%. Hallelujah. அவருக்கு ஒரு 100% விசுவாசம் வரும் அளவுக்கு அவருக்கு அந்த இடம் தயாரிக்கப்படுகின்ற நேரமா இருக்கிறது. நம்ம நல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்னு சொல்லலாம். சில நேரம் பிள்ளைங்க ஸ்பெஷல் எக்ஸாம் மறுபடியும் எக்ஸாம் எழுதுவாங்க MBBSக்கு. அதுக்காக அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்குக்காக எழுதுவாங்க. அந்த மாதிரி அதாவது no good article was ever written, it always rewritten many times. ஒரு மெயில் அடிக்கிறோம், மொதல் டைம்லயே அனுப்பிச்சிடுவோமா? நோ, அப்படி பண்ணோம்னா தப்புல வந்து நிற்கும். நம்ம ரீரைட், ரீரீட் again and again, we are about to go through it for many times, then only we have to send it. அதுதான் no good article was ever written, it always rewritten many times. ஒரு புக் எழுதுறோம், ஒரு நாவல் எழுதுறோம், ஒரு புத்தகம் எழுதுறோம், ஏதாவது ஒரே டைம்ல எழுதிடுவோமா? பல தடவை செக் பண்ணி, ஸ்பெல்லிங் செக் பண்ணி, இடம் ஏரியா செக் பண்ணி, அலைன்மெண்ட் செக் பண்ணி, இங்க உள்ளது அங்க உள்ள மாத்தி அதெல்லாம் பண்ணும்போது தான் அது ஒரு பெர்ஃபெக்டா வந்து நிற்கும். ஸோ நம்மளோட ஒர்க்கு எடிட் செய்யப்பட்ட ஒர்க்கா இருக்கணும். ஒரு லைப்ரரிக்கு போய் படிக்கக்கூடியவங்களா இருக்கணும், நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றவங்களா இருக்கணும். பிள்ளைங்களை ஒரு அபாக்கஸ்க்கு கிளாஸ்க்கு ஏதாவது மேத்ஸ் டியூஷனுக்கு அனுப்புற ஒரு நாலேஜ் இருக்கணும். நமக்கு ஒரு இன்டர்நேஷனல் பைபிள் வெர்ஷனை ஒரு பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஓபன் பண்ணி கொடுக்குற ஞானம் நமக்கு இருக்கணும். கிராமர் புக்ஸை வாங்கி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்புறம் நிறைய செமினார்ஸ்க்கு பிள்ளைங்களை தயாரிக்கணும். அப்புறம் குக்கிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருந்தால் கூட நம்ம அட்டென்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்மை நாமே கொஞ்சமாக தயாரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம புதுமைகள் படைக்க முடியும். எக்ஸலன்ஸ் வந்து ஒரு டக்குன்னு வந்துடாது, திரும்ப 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 பண்ணும்போது தான் வரும். ஒரு பிரியாணியை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி வரும்? நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண இருக்கும், இப்ப பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்ப பண்றதுக்கு நமக்கு ஒரு 1/2 hour போதும் பிளான் பண்ண, முன்னாடிக்கு 2 மணி நேரம் வேணும். இதான் அப்போ திரும்ப 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 பண்ணும்போது அது சுலபமாகி போகிறது. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்மள மற்றவர்கள் பாராட்டணும், தன்னைத்தானே பாராட்டக்கூடாது, மற்றவங்க நம்மளை பாராட்டணும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12-15 போட்டுப்போம். We do not dare to classify or compare ourselves with someone who commend themselves when they measure themselves by themselves and compare themselves with themselves. They are not wise. அவங்களாவே நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு சொல்லிக்கிறவங்க புத்திசாலி இல்லை. கர்த்தர் பாராட்டணும், நீ நல்லவன், நீ நல்லது செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஒர்க் எப்படி இருக்கணும்னா பெஸ்ட் ஒர்க். எல்லாரும் கையை காட்டுங்க, தம்ஸ் அப் கொடுங்க. பெஸ்ட் ஒர்க் சொல்லுங்க எல்லாரும். பெஸ்ட் ஒர்க். சோ the best of the best ஒர்க்கா இருக்கணும், மேன்மையிலும் மேன்மையாக இருக்கணும். ஸ்கை இஸ் நாட் மை லிமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கணும். இட் ஹாஸ் டு பி பியாண்ட் இட்ஸ் லிமிட்ங்கிற எண்ணம் இருக்கணும். நான் மூவ் ஃபார்வர்ட் டைப்பா இருக்கணும். அங்கேயே தேங்கி போறதுக்கு நம்ம ஒன்றும் பிசாசோட பிள்ளை கிடையாது. பிசாசோட பிள்ளைங்க தான் தேங்கி போவாங்க, முணுமுணுப்பாங்க, புலப்புவாங்க, சிக்கல்ல தனிச்சுக்குவாங்க. we are about to move forward. Hallelujah. அப்ப anything achieved which loses our admiration, that's why God is allowing us to get into many sorts of things before getting the success. நம்ம எதுவுமே சுலபமா கிடைச்சிச்சுன்னா அப்படின்றோம். அதுக்கு தான் பல obstacles அப்புறம் நமக்கு கிடைக்குது. அதுக்கு தான் whatever we are getting in our life, if anything is cheap, it loses our admiration. That's what God is allowing us to enable and endure to get it done
after going through lots of obstacles. Okay, அதனால நம்ம கஷ்டங்களை சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள மன தைரியம் நமக்கு வேணும். ஹalleluya. அப்போ மூணாவதா நான் உங்களுக்கு சொல்றேன், பிளானிங் வேணும். ஹalleluya. கடைசி நேரத்துல 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களும் 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களும் வச்சுக்கிட்டு இருந்தா அது பிளானிங்ல வருமா? முடியவே முடியாது. முதல்லயே எல்லா சப்ஜெக்ட்லயும் மூணு 4 லெசன்ஸ் வந்து குவார்டர்லியே மனப்பாடம் பண்ணிடணும். ஆஃபேலிக்கு 6 லெசன் மனப்பாடம் பண்ணிடணும். அதுக்கு அடுத்ததுதான் மிஞ்சினா 10 லெசன்ஸ்ல வந்து நிற்கும். கடைசி நேரத்துல வந்து பிளானிங் பண்ணாமலே பண்ணோம்னா முடியுமா? முடியவே முடியாது. அதனாலதான் எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் நம்ம பிளான் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வசனம் இருக்கும், பிரசங்கி 10:10 வாசிங்க. எக்லீசியாஸ்டஸ் 10:10. ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். இப்போ பிளண்டா இருக்கு, அப்ப எனக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும்? ரொம்ப கஷ்டம். ஒரு பென்சில் பிளண்டா இருக்கு, நல்லா எழுதுமா? எழுதாது. அதனால நம்ம இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருந்தா நான் ரொம்ப எனர்ஜி போடணும் அத ஒரு மரத்தை உடைக்கிறதுக்கு. அப்ப நான் ஷார்ப் ஆயிக்கணும். எதுலலாம் பிள்ளைங்க ஷார்ப் ஆயிக்கலாம்? ஒரு ஹார்ட் ஸ்கில்ஸ், ஒரு டெக்னிக்கல் சைடா இருக்கலாம், ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட், டீம் ஒர்க்கா இருக்கலாம், அல்லது டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டா இருக்கலாம், ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கா இருக்கலாம், அல்லது ஒரு லாஜிக்கல் திங்கிங்கா இருக்கலாம், ஒரு அடாப்டிவ் ஸ்கில்லா இருக்கலாம், ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லா இருக்கலாம், அல்லது கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கலாம், ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கலாம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு எப்படி தெரியணும்? தங்களை ஞானம் உள்ளவர்களாய் அப்டேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அது நம்மளோட வேலை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதுக்கு அடுத்தது இந்த வளர்ச்சிக்கு நேராய் பிள்ளைகளை நகர்த்தணும் போது அந்த ஸ்கில்ஸ் நோக்கி நம்ம நகர்த்தணும். அப்போ அந்த ஸ்கில்னால தான் என்ன பண்ண முடியும்? ஒரு பொருளை, ஒரு இதை ஜெயிக்க முடியும், ஒரு காரியத்தை வெற்றி அடைய முடியும். கடைசி நேரம் 10th ஸ்டாண்டர்ட்லயும் 12th ஸ்டாண்டர்ட்லயும் வச்சுக்கிட்டு நீட் எக்ஸாம் வச்சு எடுத்துனா ஜெயிச்சிருவாங்களா பிள்ளைங்க? ரொம்ப கஷ்டம். சமத்துலேருந்து 31 மேத்ஸ் டியூஷனுக்கு அது ஒரு 10th 12th கொண்டுட்டு வரணும்னாக்க, அப்போ நமக்கு எப்படியா இந்த பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்ற ஞானம் நமக்கு வேண்டும். அப்போ ஒரு கட்டடம் கட்டுறோம். லூக்கா 14வது அதிகாரம் 28 to 30 வாசிங்க. லூக்கா 14வது அதிகாரம் 28 to 30. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ஒரு கட்டடம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்குறோம், ஒரு இன்ஜினியர்கிட்ட ஒரு 30 lakhs கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இது வருங்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கணும், இது வரலைன்னா நம்ம எந்த சோர்ஸ் வச்சு அதை ஃபில் பண்ணுவோங்கிற ஆப்ஷனும் இருக்கணும். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்ஜினியர் இது போடுவாங்க, டெண்டர். மணல் இந்த பக்கத்துலயே கிடைச்ச மாதிரி டெண்டர் போடுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு போட்டுருக்கவே மாட்டாங்க. 4 லாரிக்குரிய பணத்தை, 4 லாரிக்கு, டிரைவருக்கு, எல்லாத்துக்கும். அப்புறம் சிமெண்ட், மணல், இது இந்த செங்கல் இதெல்லாம் இங்கே கிடைக்கிற மாதிரி. இங்க கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோங்கிறதையும் சேர்த்து போடணும். ஒருவேளை கிடைக்கலன்னா என்ன பண்றது? பக்கத்து ஊர்ல போய் தான் வாங்கிட்டு வரணும். அதையும் சேர்த்து போட்டாதான் இந்த இன்ஜினியர் தப்புனாரு, சிவில் இன்ஜினியர். இல்லைன்னா சிவில் இன்ஜினியர் பாடு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதனால செல்லும் செலவை கணக்கு பார்த்து தான் என்ன பண்ணணும்? கட்டணும். செல்லும் செலவை கணக்கு பார்த்து தான் கட்டணும். சோ நம்ம எப்படிப்பட்ட காரியங்களிலே கவனமா இருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்கள்ல கவனமா இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். லூக்கா 14வது அதிகாரம் 31-34 பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இப்ப நீங்க என்ன சொல்லியிருக்காங்க? இங்க நம்ம நல்ல பிள்ளைங்களா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், பட் we are about to be very logic. நம்ம வந்துச்சுக்கோம், நம்ம கிட்ட 3 பேர் தான் இருக்காங்க, எதிரிகிட்ட 3 பேர் இருக்காங்க. அதுக்கு சரண்டர் ஆயிடுறதே பெட்டர். உயிர் பயம் இல்லாம இருக்கும். சோ இந்த மாதிரியான ஞானம் உள்ள காரியங்களை பிள்ளைகள் என்ன பண்ணணும்? யோசிச்சு
எடுத்தோம் கவுத்தோம் இல்லாம ஒழுங்கா திங்க் பண்ணணும். இந்த வசனங்கள்லாம் நம்ம பைபிள்ல தான் இருக்கு. ஆனா நம்ம ரீல்ஸ் பாக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்னத்தையோ போட்டுட்டு இருப்பாங்க. ஏதோ பெரிய பெரிய பிரெயின்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இங்க இருக்கு வசனம், இத போட்டாக்க 100 ரீல்ஸ் போடலாம் இல்லையா? ஆனா அவங்க போட்டுக்கிறத பார்த்தா அவன் சொன்னா இவன் சொன்னா எவனெல்லாம் இருந்துக்கவே மாட்டாங்க. அப்படி அந்த கருத்துக்களை எடுத்து அவங்க போட்டுறாங்க சுட்டு. அதனால நம்ம வேதத்தை நன்றாய் வாசிக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இது ஒரு ட்ரெஷர் ஐலண்ட். இது ஒரு பெரிய ட்ரெஷர் புக். இது புக் ஆஃப் சக்சஸ். அன்னைக்கு பிரச்சனைக்குரிய ப்ராப்ளம் சால்விங். இது ஒரு சொல்யூஷன் புக். ப்ராப்ளம்க்கு எல்லாம் சொல்யூஷன் புக். என்ன டிசைன்ல எத்தனாயிரம் டிசைன் பிரச்சனை வந்தாலும் அதுக்கு இந்த சொல்யூஷன். ஒழுங்கா பைபிள படிக்க தெரிஞ்சா மட்டும் போதும். எத்தனை டிசைன்ல பிரச்சனை வந்தாலும் அதை மீட் அவுட் பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா. அடுத்தது நம்மளோட பேட்டில்ல நம்ம எல்லை மீறி ஆசைப்படக்கூடாது. நம்ம கூட கடவுள் இருக்கிறாரு, அதனால நம்ம பாட்டுக்கு கற்பனைக்கு மிஞ்சின காரியங்கள்ல செயல்படக்கூடாது. We are about to say no. I cannot do. சாரி இப்போ சொல்றாங்க, சிஸ்டர் நீங்க வந்து இன்னைக்கு நைட்டு இங்க வந்து இது பண்ணிடுறீங்களா, அங்க வந்து அதை பண்ணிடுறீங்களா? சில நேரம் முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? சாரி சொல்லுங்க. சாரி. We are about to be dare to say no for a few things. அதனால நம்ம வந்து ஓவர் ஆம்பிஷியஸா இருக்கிறதும் நம்மள நாமளே அழிச்சுக்கிறது. We need things but we cannot die for it. We should know how to enjoy it with the limited things. போதுமென்ற மனதோடு கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துலயுமே வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் பரிபூர்ணப்படவும் நிறைவுபடவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். பிசாசு ஏதாவது வந்து செய்வானா, போதும் பாய்து எனக்கு போதும், நிம்மதியா இருக்கிறேன், போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பிசாசு கிட்ட என்ன பண்ணிடலாம்? தைரியமா போதும் என்ற மனதோடு கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், குறைவுபடவும் நிறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்புறம் ஏதாவது டீல் இருக்கா பிசாசுக்கும் நமக்கும்? போயிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம எப்படியாய் நடந்து கொள்றோம் அப்படிங்கறது நமக்கு முக்கியம். அப்போ தேவையானதை மட்டும்தான் நம்ம தெரிவு செய்யணும். சில நேரம் இப்ப 10 கன்னிகைகள் ஞானத்தோட தான் போனாங்க. அம்மாவா இல்லையா? அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை? என்ன குறைஞ்சிச்சு? என்ன கால்குலேட் பண்ண மறந்தாங்க? ஒருவேளை பிரைட் க்ரூம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர லேட்டா வந்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கறத திங்க் பண்ண மறந்துட்டாங்க. 5 பேர் இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ், ஒருவேளை இப்படின்னா கூட அந்த அட்வர்ஸ் சிச்சுவேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுவோம்? ஒருவேளை ப்ராப்ளம் வந்தா கூட அதை நம்ம எப்படி சமாளிச்சு அதுல ஜம்ப் ஓவர், பாஸ் ஓவர், கிராஸ் ஓவர் பண்ணுவோம்? அந்த எண்ணம் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க? வந்துருவாரு அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனா அலர்ட்டான பொண்ணுங்க என்ன பண்ணாங்க? ஒருவேளை பிரைடு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு ஒருவேளை லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் எண்ணெயை வச்சுட்டு போனவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அதனால நம்ம அலர்ட்னஸ், we are about to be getting to more alert in our life. அதுதான் ரொம்ப முக்கியம். யாக்கோபு 1:5 போடப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாருக்கும் சம்பளமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கிறார், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்னா இட்ஸ் டன். நம்ம கேட்காம தான் மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். கேட்கணும். அடுத்தது பார்க்கிறோம், அவருடைய கீர்த்தி பரவிட்டு எப்படின்னா நன்மை தீமையை கண்டுபிடிக்கிற ஞானம் வேண்டும். ஹல்லேலூயா. நன்மை எது தீமை எதுங்கிறது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானம். சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் அளவிட முடியாத ஞானம். ஆனா சாலமோன் ஜெயிச்சார கடைசி வரைக்கும்? நிறைய பேரு இந்த மாதிரிதான். ஆரம்பத்துல சிம்சோனை எடுத்துக்கோங்க, நிறைய பேர் டவுட் பட்டவங்க கடைசி வரைக்கும் டவுட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சவுலா முதல்ல டவுட், கடைசி வரைக்கும் டவுட் தான். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பைபிள்ல உண்டு. கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகப்பட்டோமா உடனே நாமளே ஒரு பிளான் ஒன்று விட்டுக்கணும். டவுட் பட்டோம்னா யாரு கதை? சிம்சோன் கதை. டவுட் பட்டோம்னா யாரு கதை? இங்க உள்ள டேஞ்சர் சோனோட கதை. ஆண்டவரை நாம் சந்தேகிக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் சந்தேகப்படாதீர்கள். ஆண்டவர் கொடுக்கிறாரு, அளவற்ற ஞானத்தை கொடுக்கிறாரு. அவனுக்கு அவனோட கட்டணம் நீங்க பைபிளை வாசிச்சு அப்படி ரசிச்சு பாடிச்சு பாருங்களேன். அவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பான். அவனோட அந்த அந்த பகுதிகள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது அவனுக்கு எதுலையுமே திருப்தியா அப்படிங்க அவ்வளவு கட்டியிருப்பானா, ஆனா திருப்தி ஆகலன்னு போட்டிருக்கோம். அந்த பெண்கள் வந்த போது அந்த பெண்கள் இவனை என்ன பண்ணாங்க? மாத்திட்டாங்க. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1 to 13 வரைக்கும் போட்டிருக்கு. எப்படி எல்லாம் பெண்கள் அந்த ராஜா குமாரத்திகள் இவரை மாற்றினார்கள் போட்டிருக்கு.
அப்பனா நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம சல்யூட் பண்ணணும். ஹalleluya. Hallelujah. என்ன பண்ணுச்சு, இங்கேயும் கிரவுட் வந்துச்சு, இங்கேயும் அப்ரிசியேஷன் வந்துச்சு, இங்கேயும் நன்மை வந்துச்சு. ஆனா அவர் தனிமையில ஜெபிக்க போனாரு. ஹalleluya. என்னைக்கெல்லாம் நமக்கு பணம், பெருமை, சந்தோஷம்லாம் வருதோ, we should know how to shrink ourselves within the shell of God. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. அப்பதான் தனக்கு பணம் வந்த உடனே, பவர் வந்த உடனே, பெருமை வந்த உடனே சாலமோனுடைய பிஹேவியர்ஸ் மாறிடுச்சு. அது ஞானம் இல்ல, ஞானம் கொடுத்திருந்தாரு, அவன் ஞானமற்றவனா போயிட்டான். ஆனா இயேசு என்ன பண்ணாரு, லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்தும் வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்ப முன்பக்கம் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். போய் வனாந்தரம். அந்த தனிமையோட ஜெபம் தான் அடுத்தது ஒரு பவர் கிவிங் இதுவா இருக்கும். அதுக்கு முந்தின வசனமும் பாத்தீங்கன்னா 15ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிரவுட் வரும். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தியை அதிகமாய் பரம்பிட்டு திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கு கூடி வந்தார்கள். அவருடைய கீர்த்தி எப்படி இருக்கான், பரவிட்டு. அவருடைய கீர்த்தி எப்படி ஆயிடுச்சு, பரவிட்டு. அடுத்த வசனம் என்ன பண்ணுங்க, அவர் எங்க போனாரு, clap your hands. எப்பெல்லாம் நமக்கு கீர்த்தி பெருகுதோ, எப்பெல்லாம் சஸ்டைனிங் வருதோ, எப்பெல்லாம் ரெஸ்டோர் ஆகிறோமோ, ஒரு வீட்டை கட்டிட்டோம், இன்னும் தாழ்ந்துக்கிறோம். பிள்ளைங்க படிச்சு ஜாபுக்கு வந்துட்டாங்க, இன்னும் 10 அடி தாழ்ந்துக்கிறோம். எனக்கு ஜாப்ல ஒரு பெர்ஃபெக்ட் வந்துருச்சு, நோ 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 நோ, இன்னும் 20 அடிக்கு கீழே போய் தாழ்ந்துக்கிறோம். தர சாஷ்டாங்கமா விழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஹalleluya. இப்படியாய் இயேசு நமக்கு வைத்த மாதிரி இதுதான். அவருக்கு கூட்டம் துரத்த தனிமையில போய் ஜெபிக்க போறாரு. அவருக்கு குறைவே இல்லை. அப்ப பரலோகத்தின் தகப்பன் அவரை எல்லாருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஹalleluya. அப்படித்தான் நாம் நம்மை ஆண்டவருக்குள் ஜெயித்து கொள்ளணும். சங்கீதத்துல 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாம் வசனத்துல நம்ம அனுதினமும் நம்ம ஜெபிக்கும் போதும், நம்ம அவரோட கூட இருக்கும் போதும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் இளைஞராய் மரத்தை போல் இருப்பான், ஆனால் துன்மார்க்கர் அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படியாய் நாம் நம்மை காத்துக் கொள்கிறோம். Do not waste your time. Do not waste your time. நம்மளோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்மளோட டைமை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் நமக்கு லேசினஸ் வந்துருச்சு. இந்த மொபைல்ல ஒரு ஃபுட் ஐட்டம் பார்த்தோம்னா 15 பார்க்கறோம். கடைசியில வெளியில வரும்போது அந்த ரீல்ஸ்ல ஒன்னையுமே நம்ம கத்துக்கிட்டது இல்ல. 15 லேடிஸ் 15 டிசைன்ல பேசின கதை தான் பார்த்துருக்கோம். ஒண்ணுமே உண்மையா கத்துக்கல. அதே இன்கிரீடியன்ஸ் தான் 15 பேர் பல சிலுப்பட்டத்தனமா அப்படி பேசினதா தான் கவனிச்சிருக்கோம். வேற ஒன்னையுமே நம்ம கவனிக்கல. ஆனா இதனால நமக்கு என்ன ஆகுது, கால நேரம் விரயமாகுது, எல்லாமே இருக்குது. அப்ப do not waste your time. ஹalleluya. இந்த பிரசன்ட் ஜெனரேஷனுக்கு சத்துரு பிடிச்சு போட்டு வச்சிருக்கிற பயங்கரமான ஒரு காரியம் இதுதான். do not waste your time. அங்க பாத்தீங்கன்னாக்க சோம்பேறியுடைய காரியம் எப்படி இருக்குதுனாக்க, அவனுடைய வயல் முள்ளு காடாகுமா. ஏன்னா அவனுக்கு கிளீன் பண்றதுக்கெல்லாம் அந்த பொறுமை இல்லை. தட்டுல வச்சுட்டு சாப்பிடுறதுக்கு மேல எடுத்து வைக்கணுமான்னு யோசிப்பாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சில தடவை நம்மளே சாட்டர்டேல தூங்கும் போது அப்படியே சாப்பிடுவோம். அதுதான் சோம்பேறித்தனம். அந்த மாதிரி தான் சோம்பேறித்தனம் என்ன பண்ணும், தூங்கி விட பண்ணும். அது என்ன சொல்லும், கதையா சொல்லும், வழியில சிங்கம் இருக்குப்பா, வீதியில இங்க இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தூக்கத்திலேயே நம்மளை வச்சிருக்கோம். அதனால அதை விட ஒரு பயங்கரமான டிராஜடி என்னன்னா, நீதிமொழிகள் 26:13-15 போட்டிருக்கு, புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தக்க 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். என்ன ஒரு டேஞ்சர், என்ன ஒரு டேஞ்சர். அவன் சொல்லுவானா, நான் தான் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் போனா. நம்மளே சொல்றப்ப ரொம்ப அலர்ட்டா தான் சொல்லணும். ஹalleluya. என்ன போல ஆளே இல்லைன்றான். அப்ப எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. சோம்பேறி மற்ற எல்லாரை விட 7 டைம்ஸ் மற்றவங்களை விட கிரேட்டரா தான் திங்க் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க, நம்ம கிரியைகளினாலே நாம் ஆண்டவரை காண்பிக்க வேண்டும். நம்மளுடைய கிரியைகள் எப்படி இருக்கு? யாக்கோபு 2வது அதிகாரம் கேளுங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 5
அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட வாசிச்சீங்கன்னா, என் சகோதரரை மகிமையுடன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக் கொள்ளாதிருப்பார்களாக. ஏனென்றால் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி இருந்த நல்ல இடத்தில் உட்கார வேண்டும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படியில் உட்கார வேண்டும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேரகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா. இது சத்துருவின் காரியம். ஆளோட அப்பியரன்ஸ் பார்த்து, பேக்ரவுண்ட் பார்த்து, நோ, கர்த்தருக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல், அதுதான் சர்ச். ஆல் ஆர் ஈக்குவல், அதுதான் சர்ச். அது ஆண்டவருடைய சந்நிதி. அதுல யாரும் கூடவும் கிடையாது, குறைச்சலும் கிடையாது. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தமான ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? யாரு தரித்திரரை நம்ம கனவீனப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் கர்த்தருக்குள்ள. நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயசனங்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். உங்களிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து என்ன பண்ணுங்க, மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுகிறீர்கள். எப்படி பெண்ணில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றார் என்றும் சொன்னார். அதனால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்ய நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, எல்லா வசனங்களுக்குமே நம்ம அதுல ஒத்து போறோமா அப்படின்னு சொல்லி நம்மளை செக் பண்ணணும். நம்மள என்ன பண்ணணும்? செக் பண்ணணும். அப்படி இருக்கும்போதுதான், ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நீ இரக்கம் பண்ணலன்னா யாரும் உனக்கு என்ன கிடையாது, இரக்கம் கிடையாது. அதுதான் ஆண்டவருடைய காரியம். அப்போ சிலர் சொல்றாங்க, எனக்கு ஃபெய்த் இருக்கு சிஸ்டர், நீங்க நல்லா இருப்பீங்க சிஸ்டர், சிலர் பிரேயர் பண்ணியே அனுப்பி விட்டுருவாங்க. நோ, பின்பக்கம் படிச்சு பாத்தீங்கன்னா, என் சகோதரரே ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவன் விசுவாசம் அவனை ரட்சிக்கும். கிரியை இல்ல உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னா விசுவாசம் வேஸ்ட். அப்போ ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்துடைய பொங்கல் குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அந்தபடியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா நான் ஒரு பர்கர் கூட ஒரு ஏழைக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அது விசுவாசமா இல்ல. அப்போ ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானோ? தேவன் ஒருவர் உண்டு விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. வீணான மனுஷனை கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு? 25 வருஷம் கடவுள் சொல்லிட்டாரு குழந்தைய கொடுப்பேன், உடனே கொடுத்தாரா? அந்த அம்மா 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு அந்த அம்மாவை தப்பு பண்ணாங்க, அதையும் பொறுத்துட்டாரு. அடுத்தது இந்த அம்மாவை மூத்த அந்த இஸ்மவேலை வேற வெளியில அனுப்பி விட்டாச்சு. இப்ப ஈசாக்கு மட்டும்தான் இருக்கிறாரு. மோரிபா மலையில கொண்டு வந்து தகன பலி இடுங்கிறாரு. கழுத்துக்கும் கத்திக்கு நடுவுல தான் ஸ்டார்ட் பண்றாரு. அது மட்டும் கர்த்தர் சோதிப்பார். ஹல்லேலூயா. அது மட்டும் நாம் கர்த்தர் மேல் அன்பா இருக்கிறோமா என்று சோதிப்பார். அதனால ஆண்டவரிடத்திலே நாம் எப்படியா இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். யாக்கோபுடைய கடின உழைப்பு ஆண்டவருக்கு அவர் மேலே அளவு கடந்த அன்பை கொடுத்தது. கடின உழைப்பு எத்தனையோ வகையான டிசைனான சந்தோஷங்கள் இருக்கலாம், ஆனா அந்த போராடி அவர் மேற்கொள்றாரு. அதனாலதான் ஏசாவை விட யாரை பிடிச்சிருக்கு? யாக்கோபு பிடிச்சிருச்சு. அதனால நம்ம எப்பவுமே ஒரு அலர்ட்டா இருக்கும்போது ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். 1 சாமுவேல் 13:19-22 பாக்குறோம். அங்க ஒரு பிளாக் ஸ்மித் கூட கிடையாது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷார்பன் பண்றதுக்கு கூட ஒரு ஆள் கூட இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அதே மாதிரி டோன்ட் ஹெசிடேட் டு லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். யார்கிட்டயாவது கொஞ்சம் கத்துக்கணுமா, கத்துக்கோங்க. அப்போ ஓட்டப்பந்தயத்துல எல்லாரும் ஓடுறாங்க, நாம மட்டும் எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரும். இங்க நெகேமியாவோட காலத்துல பாத்தீங்கன்னா அலங்கா கட்டப்படணும்.
எல்லாரும் உள்ள குதிக்கிறாங்க வேலைக்கு. லேவியர் குதிக்கிறாங்க, ஆசாரியர் குதிக்கிறாங்க, காவலர்கள் குதிக்கிறாங்க. சோ ஒரு அட்வர்ஸ் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா? அங்க பாத்தீங்கன்னா அலங்கா கட்டு பண்ணும்போது பெண்கள் கூட கட்டுவாங்க. அது மாதிரி நாம் பிரச்சனைக்கு போது, போராட்டத்தின் போது நாம ஸ்டாண்ட் பண்றோமா, இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்மளோட வாழ்க்கையில ஒரு செர்வன்ட்ஹுட் இருக்கணும், தாழ்ந்து போற தன்மை இருக்கணும். வளைந்து கொடுக்கிற நாணல் உடஞ்சே போறதில்ல. வளைந்து கொடுக்கிற டீ கூட்டு தான் பல வருஷம் இருக்கிறப்ப அது ஆனுவல் ரிங்ஸ், பெரினியல் ரிங்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு டீ கூட் ஃபர்னிச்சரா வருது. ஸோ வளைந்து கொடுக்கக்கூடிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். டு பி சர்வன்ட் பட் டு பி சர்வ் ஃபார் அதர்ஸ். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்படியாய், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. டு நாட் நெக்லெக்ட் யுவர் பாடி. இந்த வேலைக்கு போற சமயத்துல பாதி பேர் மார்னிங் ஃபுட்டே சாப்பிடுறதில்ல. அப்படி இருக்கக்கூடாது. காடு அவரை நம்பாம இருந்த சீஷர்கள் தண்ணிக்குள்ள குதிச்சு போட்டு போட உங்களுக்கு ஃபுட்டு தயாரிச்சு வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. தம் பிள்ளைங்க பசியோட இருக்கவங்களுக்கு ஜீசஸ் ஃபுட்டு தயாரிச்சு வச்சிருந்ததுதான் பெரிய ரெக்கார்ட் பிரேக். நான் நினைப்பேன், ஐயோ 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அவரையும் மறுதளிச்சுட்டு மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. பட் ஸ்டில் காட் லவ்ஸ் தெம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க வந்த உடனே அவங்களுக்கு பசிக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க, சாப்பாடு தயாரிச்சு வச்சிருக்காரு. ஸோ உங்களுடைய வயிற்றுல நல்லா சாப்பிடணும். அதே மாதிரி சந்தோஷமான நேரங்கள் ஒதுக்கணும், ஒரு டீ டைம் ஒதுக்கணும், மியூசிக் கேட்கணும், ஜிம்முக்கு போகணும், ஒரு அருமையான ஒரு பிக்னிக் டைம் எடுத்துக்கணும். இதெல்லாம் உங்களை ஒரு சந்தோஷமான நேரத்துக்கு நேராக நடத்தும். அதே மாதிரி ஒரு என்தூசியாஸ்டிக்கா ஒர்க் பண்ணணும். சண்டேயும் ஒரு சந்தோஷத்தோட, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லா நாட்களும் உங்களை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால உங்களுடைய enthusiasm என்னைக்குமே ஹாப்பியா இருக்கணும். Say good morning to yourself whenever we are going to job. Be happy in your job site. Be supportive with one another. சண்டே வரும்போது பாட்டு பாடிட்டே அன்றைய நாள் ஆரம்பிங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. கர்த்தருக்கு நான் கொடாடி கொடுத்து சொல்றேன். Thank you.